நேத்து நைட்டு அமியில திடீர்னு அவனுக்குள்ள ஏதோ பேய் பூந்த மாரி எனக்கு உடனே பேட் வேணும், பால் வேணும் அப்டின்ட்டு. மணி பார்த்தா 11. இப்ப எப்புட்றா வாங்குறது? இப்ப தூங்க விட்டா தான் காலையிலயாவது உனக்கு வாங்கி தருவேன் அப்டின்னு சொன்ன பின்னாடி 1 மணிக்கு தூங்க விட்டான். எப்பவும் லீவ் அன்னைக்கு 11 மணிக்கு எந்திரிக்கிறவன் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டு ஒரே தொணத்து எந்திரிங்க எந்திரிங்கன்ட்டு. என்னடா அது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்த சோதனை அப்டின்னு எந்திரிச்சு குடும்பத்தோட குளிச்சுட்டு சாப்பிட கூட இல்ல. அப்டியே நேரா கடைக்கு போயிட்டோம். அங்க போய் அம்மிக்கு என்னவோ பேட், பால் எல்லாம் வாங்கியாச்சு. எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால் ஒண்ணு வாங்குனேன். வீட்ல கண்ணாடி, டிவி எல்லாம் உடைஞ்சிருன்ட்டு அம்மியோட பால் எடுத்து தனியா வச்சுட்டு, அதில தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மி அவங்க அப்பா அடிச்சு அடிச்சு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நில்லு, அப்படி நில்லு அப்படின்ட்டு. எனக்கு இங்க இருக்க வரையும் ஒரு ஐடியாவும் இல்ல. அங்க போனோனே இந்த பேஸ்கெட் பால் மேல ஒரே ஆசையாயிருச்சு. இந்த பால் எனக்கே எனக்கு தான் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, செவனேன்னு சும்மா வாக்கிங் போறதுக்கு. இத தட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே அப்படி நடப்போம். அப்பயாவது ஏதாவது சேஞ்ச் தெரியுமா அப்படின்ட்டு. வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ற மாரி தான் இருந்தாலும் பரவால்ல. விளாட்றதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 3 பேரும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டே இருந்ததில நேரத்த பார்த்தா மணி 1:30. என்னடா இது இன்னும் சமைக்கவே இல்லையே! ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நான்வெஜ் வைக்காட்டியும் பரவாயில்ல, வெஜ்ஜாவது வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஸ்விக்கிக்குள்ள போய் பார்ப்போம் நமக்குன்னு யாராவது ஆஃபர் போட்டிருப்பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, அந்த விவேரா கிராண்ட்லல ஒரு சிக்கன் பிரியாணி ரூ. 99ன்னு ஆஃபர் வேற போட்டிருந்தாங்க. அத வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஓட்டியாச்சு. பிரியாணி என்னமோ சூப்பரா தான் இருந்துச்சு. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். டாட்டா.